மூன்று விதமான மனிதர்கள் மீது குர்பானி கடமையாகும். முதலாவது, நேர்ச்சி செய்தார். நேர்ச்சி என்பது ஒரு வணக்கம். வெறும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் நேர்ச்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் அல்லாத வேறு யாருக்கும் நேர்ச்சி செய்தாலும் அது குற்றம். அந்த குர்பானி நிறைவேற்றுவது கூடாது. ஹஜ் பெருநாள் அன்று எனக்கு உடல் நலம் சரியாக ஆகிவிட்டால் குர்பானி கொடுக்கிறேன் என்று நேர்ச்சி செய்தார். அல்லது எனக்கு குழந்தை இல்லை, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா குழந்தை கொடுத்தால் நான் ஹஜ் பெருநாள் அன்று குர்பானி கொடுப்பேன் என்று ஒருவர் நேர்ச்சி செய்தார். அந்த நேர்ச்சி செய்தவர்கள் யாராக இருந்தாலும், வசதி உள்ளவர்களோ வசதி இல்லாதவரோ, அந்த நேர்ச்சி நிறைவேற்றுவது, அந்த நோக்கம் நிறைவேற்றிவிட்டால், சுகம் கிடைத்துவிட்டால், குழந்தை பிறந்துவிட்டால் கடமையாகிவிடும். இது ஒரு வகை, நேர்ச்சி செய்பவர்கள் மீது குர்பானி கடமை. இரண்டாவது ஒரு வகை, ஒரு தகப்பனார், ஒரு தந்தை தன் மகனை அல்லது பிள்ளைகளை பார்த்து, நான் மரணித்து விட்டால் நீங்கள் என் சார்பாக குர்பானி கொடுக்க வேண்டும் என்று வசியத்து செய்கிறார். வசியத்தும் செய்தார், அதற்கு தகுந்த செலவை விட்டு போனார். அவர் விட்டு சென்ற அந்த சொத்திலே 1/3 இருந்தால் அவரின் சார்பாக வாரிசுகள் குர்பானி கொடுப்பது கடமை. நேர்ச்சி செய்தவர்கள் மீதும் கடமை, வசியத்து செய்தவருக்காக வாரிசுகள் மீதும் கடமை. இந்த 2 குர்பானியிலும் அதனுடைய இறைச்சி நேர்ச்சி செய்தவர் சாப்பிடக்கூடாது. இரண்டாவது, செல்வந்தர்கள் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. நேர்ச்சியின் அந்த இறைச்சியை 100க்கு 100 ஏழைகளுக்கு தான் கொடுக்க வேண்டும். வசியத்து செய்யப்பட்ட அந்த குர்பானியின் இறைச்சி கூட குர்பானி செய்தவர்கள் சாப்பிடக்கூடாது, வாரிசுகள் சாப்பிடக்கூடாது, செல்வந்தர்கள் சாப்பிடக்கூடாது, ஏழைகளுக்கு அது சொந்தம். மூன்றாவது குர்பானி தான் ஹஜ் பெருநாளுடைய குர்பானி, செல்வந்தர்கள் மீது அது கடமை.